Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் சங்கரா மீன் வச்சு செய்ய போறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 8 இருந்து 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை ஒரு மிக்சரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்சரில் சேர்த்துட்டேன். இதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் மீன் குழம்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வந்து கடுகுளுந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகுளுந்து வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 15 சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் வந்து தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சிடலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு, அதாவது லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் கரைச்சிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்து இதை நான் சேர்த்துட்றேன். நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இது நல்லா வந்து மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா இதை வந்து வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் மசாலா வந்து வதங்கட்டும். இப்போ நான் 2 கீத்து அளவுக்கு தேங்காவை அரைச்சி இந்த விழுதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா வதங்கி இருந்தது. அது கூட நம்ம தேங்காய் சேர்த்த உடனே ரொம்ப அழகான கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இது கூட புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம். இப்போ புளிக்கரைச்சல் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நல்லா கலந்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மிளகாய் வாசனை எல்லாம் போனதும் நம்ம வந்து மீனை இதில் சேர்க்கலாம். இப்போ குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம சங்கரா மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். லைட்டாக இதை வந்து இப்படி கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் இது கொதிக்கட்டும். இப்போ நம்மளுடைய சுவையான செட்டிநாடு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் மேலாப்பில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னை விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய செட்டிநாடு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த செட்டிநாடு மீன் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.